ஹாய் ஃபேம், இந்த வாரமும் நம்ம சென்னையில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கவர் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். லஞ்ச் டைம் வந்துருச்சு, செம்ம பசி, சாப்பிட்டு போகலான்னு போனால் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே செம்ம ரஷ்ஷு. மேலே போங்க ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி மேலே போனால் அங்கேயுமே ஃபில் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளும் வெயிட்டிங் ஹாலில் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருந்தோம். ஒரு வழியாக 10 நிமிஷம் கழிச்சு நமக்குரிய டேபிளும் வந்து அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ போயிட்டோன்னு மெனு கார்டு கொடுத்தாங்க. அந்த சம்பிரதாயத்துக்காக அந்த மெனு கார்டை அப்படி இப்படின்னு 4 பரட்டிட்டு வழக்கம் போல் நம்மளுடைய பீஃப் பிரியாணியும் பீஃப் சுக்காவையும் ஆர்டர் பண்ணிட்டோம். ஆர்டர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்லேயே சுட பவுலில் வந்து பீஃப் பிரியாணியும் பீஃப் சுக்காவையும் கொடுத்துருந்தாங்க. கூடவே அந்த கேசரி இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ சூப்பரான ரெஸ்டாரண்ட்டில் பீஃப் பிரியாணி கிடைக்கிறது வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. கவலைப்படாதீங்க, எந்த பிளேஸ்ன்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த பீஃப் பிரியாணி எல்லாத்தையுமே பவுலில் கொடுத்துருந்தாங்க. நம்மளுடைய பீஃப் பிரியாணி பீஃப் சுக்கா எல்லாத்தையும் இடத்துல போட்டாச்சு. ஸோ அந்த மீட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குக்காக இருந்துச்சு. பிரியாணியுமே பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அந்த கறியில் அந்த பிரியாணியோடைய பாஸ்மதி அந்த ரைஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. குவாலிட்டி வைஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே குவாலிட்டியாக இருந்தது. மீட் எல்லாமே நல்லா குக்காக இருந்தது. ஒரு சின்ன பீஸ் கூட வந்து வேஸ்ட் ஆகலை. ஸோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பிரியாணி பிடிக்கிற குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது, அவங்களுக்கு செம்ம ஜாலி தான். சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பைட் பிரியாணி வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட டேஸ்ட் கம்மியாக இருக்கும். பட் இங்கே கதையே வேறு. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் பைட் வரைக்கும் பிரியாணியில் டேஸ்ட் குறையவில்லை. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது, குவாலிட்டியும் நல்லா இருந்தது. இந்த பிரெட் அல்வா இந்த மேட்டர்லாம் தனியாக தான் வாங்கணும், 50 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். அது டேஸ்ட் வந்து ஓகேவாக தான் இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளோட vlog கண்டினியூ பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சு. ஒரு பீஃப் பிரியாணி 250 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சுக்குபாய் பிரியாணிக்கு தான் போயிருந்தோம். இங்கே பீஃப் கிடைக்குங்கிற மேட்டர் இப்போ தான் உங்களுக்கு தெரியும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.